தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த காதல் திரைப்படங்கள்ல இந்த படம் ஒரு மணிமகுடமா இருக்கும். இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்குமான்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷன்னால தப்பான இடத்துக்கு போற கதாநாயகன் அங்க கதாநாயகியை பாக்குறாரு. கதாநாயகி மன வளர்ச்சி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க மேல காதல் வயப்படுறாரு. எப்படியாவது கதாநாயகி கூப்பிட்டு வந்துடணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவர் கூடயே வச்சு குழந்தை மாதிரி அந்த கதாநாயகியை பார்த்துக்கிறாரு. காதல்னா என்ன? வெறும் ரொமான்ஸ் இல்ல டூவைட் இதுவா இல்ல, தான் கூட இருக்கவங்க நல்லா பாத்துக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கொடுத்தது எனக்கு இந்த படம் தான். படம் ஃபுல்லா 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஆனா எங்கேயுமே ரொமான்ஸோ தப்பான ஒரு இன்டென்ஷனோட இருக்கிற சீன்களோ இல்லை. கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு குணமாயி போறப்ப கூட தன்னை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரே தவிர வேற எந்த ஒரு அட்வான்டேஜ் எடுக்காத பாலுமகேந்திரன் அவர்கள் எழுதின, கமலஹாசன் அவர்கள் உயிர் கொடுத்த, ஸ்ரீதேவி அவர்கள் கமலஹாசனையே தூக்கி சாப்பிட்ட திரை காவியம் வந்து 3ஆம் பிறை. கண்ணதாசன் அவருடைய கடைசி எழுத்து இந்த படத்துல இருந்தது வலியும் பெருமையும் கலந்தே இருக்கும். உங்களுக்கும் 3ஆம் பிறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.